அனைவருக்கும் நோக்கமையின் பணிவான வணக்கங்கள். கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்களுக்கான ஒரு பதிவு தான் இது. என்ன அப்படின்னாக்கா, கோயிலில் நடக்கக்கூடிய திருவிழாக்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு விசேஷ நாட்களாக இருக்கலாம், வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னாக்கா தயவு செய்து உங்களுடைய பணமாக இருக்கலாம், நகையாக இருக்கலாம், அதை எங்கெங்கே வைக்கணும் அப்படின்றத தயவு செய்து ஒரு சின்ன ப்ரீ பிளான் மாதிரி பண்ணி நகைகளை நீங்கள் பேங்க்லேயோ இல்லை மற்ற இடங்களையோ யாருக்கும் தெரியாத ஒரு இடங்களில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அந்த பீரோவில் வைக்கிறது, கட்டிலுக்கு கீழே வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தயவு செய்து செய்யாதீங்க. முடிஞ்சால் வீட்டில் வந்து சிசிடிவி கேமரா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் பொறுத்துங்க. கேட்டாக இருக்கலாம், உங்களுடைய கதவுகளாக இருக்கலாம், முடிந்த வரைக்கும் பூட்டுகளை நல்லா ஒரு காஸ்ட்லியான பூட்டுகளை வாங்கி மாட்டுறதுக்காக முயற்சி பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, என்னுடைய அக்கா வீட்டில் வந்து திருடு நடந்துருச்சு. மே 1 தொழிலாளர்கள் தினத்தன்று நடந்தது. எனக்கு மிகப்பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, என்னுடைய குடும்பத்தார் வந்து கிரிவலம் செஞ்சுருந்தாங்க. அதை யாரோ நோட் பண்ணி கரெக்டாக வந்து கேட்டு கதவுலேருந்து எல்லாத்தையுமே உடச்சி உள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒரு 5 to 10 லட்சத்துக்கான பொருட்களை வந்து களவாடிட்டு இருக்காங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா, என்னுடைய நண்பர்கள் ஆன்மீகவாதிகள், என்னை பின்தொடரக்கூடியவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. நானுமே கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கிறேன். ஏன்னா கடைசியாக என்ன குறை சொல்கிறோம் அப்படின்னாக்கா, பகவான் மீது குறைய போடுறோம். என்ன அப்படின்னா, நம்ம கடவுளை தேடி போகிறோம், கடைசியில் கடவுளுக்கே கண்ணு இல்லையா, இரக்கம் இல்லையா அப்படின்ற விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த உலகம் கலியுகத்தை சார்ந்து நல்லவர்கள் 25% தான் இருக்காங்க. முடிந்த வரைக்கும் நீங்கள் உங்களை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மீறி நடக்கிற செயல்பாடுகளுக்கு நம்ம கடவுளை குறை சொல்கிறத மறந்துடுங்க. எல்லா அன்பர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடவுள் மீது பழிய போடுறதுல சொல்கிறோம். நான் அதை வந்து செய்யவே மாட்டேன் ஒருபொழுதும். அது என்னுடைய தவறு அப்படின்றத நான் உணர்வேன். புரியும் நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சேஃப்டியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது பேருந்து பயணமாக இருக்கலாம், இல்லை பைக்கில் நீங்கள் பயணம் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வீட்டிலேருந்து வெளியே போகிறதா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கண்கள், அதாவது கண்கள் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கணும். கடவுள் நம்மளை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கான். பட் இருந்தாலும் நம்மளும் நம்ம ஊரை சுற்றி இருக்கிறவங்கள வாட்ச் பண்ணணும். யாரையும் ட்ரஸ்ட் பண்ணாதீங்க, உங்களையும் ட்ரஸ்ட் பண்ண விடாதீங்க. நீங்களும் யாரும் நம்பாதீங்க. உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு நீங்களும் இது பண்ணாதீங்க. புரியும் நினைக்கிறேன். வாழ்க யோகம் யோகம் வேட்டம். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.